முட்டை இல்லாமல் அதிகப்படியான எண்ணெய் பயன்படுத்தாமல் ரொம்ப நேரம் அழுத்தி பிசையாமல் 15 நிமிடத்திலே ரொம்ப ரொம்ப சுலபமான லேயர் பரோட்டா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கூடவே அதற்கு இணையான ரோட்டு கடை சால்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சால்னா, ஆனால் மணக்க சுவையாக இருக்கும். இந்த பரோட்டா கூட அந்த சால்னாவை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற அளவுகளோட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ அட்டகாசமான ரெசிபி இது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது சரியாக 350 கிராம் அளவுக்கு இருக்கும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக தாராளமாக கோதுமை மாவும் இதே மெத்தட்லேயே பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையாகவே வரும். அடுத்ததான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நார்மல் பச்சை தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி தான். ரொம்ப அழுத்தி பிசையணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பிசைஞ்சு கொண்டு வந்துருங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது மேலே லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம பரோட்டாவை முதல்ல செஞ்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கு. இதை நீங்கள் அழுத்தி பிசையணும் போகணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 2 முறை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி பிசைஞ்சிட்டு அடிக்கணும் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்படி மாவு லைட்டாக அப்படி பிரித்த மாதிரி எடுத்துட்டு நான் காட்டுறேன் பாருங்க. அப்படியே செய்யுங்க. 2 கையால் இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா மேலே இப்படி உங்களுக்கு அழகாக உப்புன மாதிரி வரும். அப்படியே கிள்ளி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது ஒரு பரோட்டாவுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்தது இப்படி பிரித்த மாதிரி எடுத்துட்டு கையால் இப்படி ஒரு அழுத்திட்டு மாவை இப்படி கிள்ளிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிங்க. ரொம்ப நிறைய எண்ணெய்லாம் ஊற்றி அப்படியே வைக்கணும் அப்படி கிடையாது. சும்மா லைட்டாக மாவு காயாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான். அடுத்ததான் எப்பயுமே நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கும்ல, அதில் பண்ண முடியாது. இது நம்ம மேலே அந்த ஒர்க்கிங் ஏரியா, அதாவது நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குல்ல, அது நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. அடுத்ததான் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கூட 2 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துங்க. ரொம்ப நிறைய சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்ததான் எண்ணெய், அதாவது இதை கரைக்கிற அளவுக்கு எண்ணெய். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கங்க. இதுதான் இதில் மெயின். இது நம்ம அடிக்காமல் ரொம்ப அந்த மாவை போட்டு அழுத்தி பிசையாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு லேயர் பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம உருட்டி வச்சோம்ல அந்த மாவு, அதை ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி